வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு ரொம்பவே சுவையான ஒரு பேபி ஃபுட்டு. இந்த ஃபுட்டு வந்து இப்போ வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ ரொம்ப பனியாகவும் இருக்குது, குளிராகவும் இருக்குது, அதே டைமில் மழையும் பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த குளிர் பனி மழைக்கு தகுந்த மாதிரியான ரொம்பவே இதமான ஒரு பேபி ஃபுட் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதே சமயம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்லா வெயிட்டும் போடும். குழந்தைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் டைமில் எல்லாம் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இந்த ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விண்டர் சீசன் வெயிட் கெய்னிங் ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகின உடனே இதில் வந்து நம்ம ஒரு 10 போல் மிளகு சேர்த்துக்கலாம். எப்போவுமே முழு மிளகு சேர்க்கும்போது அது காரம் அவ்வளோவா வராது. நம்ம குழந்தைக்கு ஊட்டும் போது அந்த மிளகை பொறுக்கிட்டு கூட குழந்தைக்கு நம்ம அழகாக ஊட்டிக்கலாம். இந்த விண்டர் சீசனில் மிளகெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது இம்யூனிட்டி அதிகமாகும், சளி காய்ச்சல் எல்லாம் வராது. அதுக்காக இப்போ இந்த மிளகு நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே இது கூட நம்ம கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, நல்லா பசி எடுக்கும் குழந்தைக்கு. இப்போ இந்த மிளகு சீரகம் ரெண்டுமே நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே நான் இஞ்சி வந்து கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து கட் பண்ணி போட்டால் குழந்தைங்களோட வாயில் தட்டுப்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம துருவி போட்டுட்டோம் அப்படின்னா அது ஃபுட்டோட சேர்ந்து நல்லா குலைவாக குக் ஆயிரும். கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் சேர்த்துருக்கிற எல்லாமே இந்த மழைக்காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல், சளி காய்ச்சல் இருமல்லாம் வந்து இருந்தாலும் சரியாகிற மாதிரியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். இப்போது இது எல்லாமே நல்லா வந்து வதங்கின உடனே நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திணை அரிசி ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இது வந்து சிறுதானியம் அப்படிங்கிறதால குழந்தைக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த திணை அரிசி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக சாதத்துக்கு போடுற அரிசியை எடுத்துக்கோங்க. எப்போவுமே சிறுதானியம் எல்லாம் வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் சாஃப்டாக நல்லா வெந்தும் வரும். நம்ம நார்மல் அரிசி அப்படின்னா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு செஞ்சாலே போதுமானது. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது திணை அரிசி அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்ந்து நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதனால் 5 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் இதில் வந்து 5 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நான் 2 முந்திரியை வந்து துருவி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். முந்திரியெல்லாம் அப்படியே போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி நம்ம துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே குலைவான திணை அரிசி கஞ்சி வந்து கிடைக்கும். திணை அரிசி பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொங்கல் டேஸ்ட்லேயே இருக்கும் இது. ஆனால் நல்லா குலைவாக இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 5 விசிலுக்கு பின்னாடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே எவ்வளோ சூப்பராக குலைவாக வந்துட்டுருக்கு அப்படின்னு. குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் இருமல் இருக்கும்போதெல்லாம் இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் தாராளமாக ஊட்டி விடலாம். குழந்தைங்க நல்லா இதமாக நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை நம்ம நல்லா மசிச்சிடலாம். அதில் மசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா குலைவாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு நம்ம குழந்தைக்கு வந்து அழகாக ஊட்டி விடலாம். இப்போ அந்த மிளகு மட்டும் நம்ம ஊட்டும்போது தனியாக ஒன்றா தனியாக எடுத்துடலாம். அதில் கொஞ்சமாக தானே மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லைனா லஞ்ச் டைமில் கொடுக்கலாம், இல்லைனா டின்னர் டைம்லையும் தாராளமாக நம்ம இந்த ஃபுட்டு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் சேர்த்துருக்கிற நெய் பாசிப்பருப்பு எல்லாமே வந்து குழந்தைக்கு சூப்பராக வெயிட்டும் போடக்கூடியது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.